ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, நம்ம ஊரில் மாதத்தில் 2 கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை ஒவ்வொரு பிரதோஷத்தையுமே நல்லா சிறப்பாக வழிபடுவாங்க. இன்றைக்கி என்னுடைய குலதெய்வம் கோவில் இது. என்னுடைய குலதெய்வம் சிவபெருமான் தான். அவருக்கு சிவபெருமான் கிட்ட இருக்கிற நந்தி பெருமானுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. நான் அதுதான் இன்னைக்கு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். சிவனை பிடிக்காத ஆட்களே இல்லை. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். அப்படி எடுத்த ஒரு விலாக் தான் இன்றைக்கி அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? அன்றைக்கி நான் கரெக்டாக ஒரு 4:30க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. 5 மணின்றபோது ஒவ்வொருத்தவங்களாம் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த கோவிலுக்கு ஒரு பூசாரி கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோவிலிலுமே ஒவ்வொரு பூசாரி கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கோவிலில் இருக்க பூசாரியும் அவங்களோட ஒய்ஃபுமே ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு கோவிலில் முன்னாடி நாள் பூஜை பண்ணின அந்த பூவு, அதுக்கப்புறம் பத்தி, அதுக்கப்புறம் மற்றது எல்லாம் இருந்துச்சுன்னா பிரசாதம் வச்சுருந்தது அது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சீக்கிரமாக போய், ஏன்னா கோவில் அவங்க தான் பொறுப்பு. அவங்க தான் அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. எல்லா மக்களுமே கண்டிப்பாக பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பால், தயிர், மோர், பச்சரிசி மாவு, பன்னீர், மஞ்சள் இதை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தாங்க. மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி அந்த தீபம் எல்லாம் காமிச்சாங்க. நானும் தேவக்குட்டி மட்டும்தான் வந்திருந்தோம். அதையும் அவங்க அப்பாவுமே வீட்டில் இருந்தாங்க. அந்த ஒரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் பாலால் அபிஷேகம் பண்ணாங்க. பால் அபிஷேகம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் ஒரு பிரதோஷம் கூட மிஸ் ஆனதே கிடையாது. எனக்கு நான் ஒரு 8 வருஷமாகவே இதை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லா பிரதோஷத்தையுமே நான் அட்டன் பண்ணிடுவேன். ஒரு சில டைமில் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. பாக்கி டைம் ஊரில் இருக்கும் பொழுது எங்கள் அத்தை ரெகுலராக வருவாங்க பிரதோஷத்துக்கு. அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நானுமே வந்துடுவேன். அத்தைனால இப்போ தனியாக இருக்கும் பொழுது அவங்களால பிரசாதம் எதுவும் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேன் மிட்டாயி, பிஸ்கட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டு கொடுப்பாங்க. பாலால் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வழக்கமாக சந்தன குங்குமம் வச்சு கற்பூர தீபம் எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பூவும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு லேசாக கழுவிட்டு அடுத்த அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பண்ணினாங்க. ஒன்று ஒன்றா அப்படியே வரிசையாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு அது பார்க்கும் பொழுதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருக்கும். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உங்கள் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் வழிபடணும் அப்படின்னு போயிட்டா நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சம் அமைதியாக எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஒரு மந்திரம் இருக்கும். அதை சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்து ஒரு மனதோடு நம்ம வேண்டும் பொழுது நம்ம வேண்டுதல் நல்ல விஷயங்களுக்கானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் சக்ஸஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அரிசி மாவில் நம்ம இடியாப்பு மாவு பிணைவோம்ல, அதே மாதிரி பிணைஞ்சு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான இப்படி பிடிச்சி நிற்கிற மாதிரி அந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு ஒரு இடத்துல அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி காலுக்கு, கொம்புக்கு, முகத்துக்கு, அப்புறம் எல்லா இடத்துலையுமே நல்லா வச்சு அழகாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போன பிரசாதத்தையும் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு
நந்தி பெருமானுக்கு ஃபுல்லாக எல்லா அலங்காரமும் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து வச்சு படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வைப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு பண்ணினோம். பிரசாதத்தை எல்லாத்துலேயுமே ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. ஒரே பிளேட்டில் தான் எல்லாரும் கொண்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வெள்ளை அந்த துண்டெல்லாம் போத்திட்டு அதுக்கப்புறம் மாலை வந்து கையாலேயே வீட்டிலையே ரெடி பண்ணின அருகம்புல் மாலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து அன்னைக்கு வெள்ளை சுண்டல் தான் பிரசாதமாக எடுத்து கொண்டு போயிருந்தேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்தையுமே நல்லா சிறப்பாக விசேஷமாக பண்ணுவாங்க. வெளியில் நந்தி பெருமானுக்கு எல்லா வேலைகளும் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதத்தையும் வச்சாச்சு. ஒன்றும் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொம்பில் குட்டியாக கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அதில் வந்து காயின் எல்லாமே போட சொல்லுவாங்க. போட்டுட்டு அந்த காயின் எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப அந்த நந்தி பெருமான் மேலேயே அந்த மாவெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதிலே வந்து அப்படியே ஒட்ட வச்சிருவாங்க. அந்த நிகழ்ச்சியும் நம்ம கோவிலில் வந்து நடைபெறும். நந்தி பெருமானுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவபெருமானுக்கு ஒவ்வொரு அபிஷேகமாக இங்கே எப்படி பண்ணினாங்களோ அதே மாதிரி எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டு சிவபெருமானையும் நல்லா ரெடி பண்ணிவிட்டு தீபாராத்தி எல்லாம் காமிச்சிட்டு நம்மளுக்கு திணறு சந்தனம் குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கோவில்லையே வந்து பிளேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருப்பாங்க. எல்லா பிளேட் எடுத்தும் ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் வாங்குவாங்க. குழந்தைங்க எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பெரியவங்க எல்லாருமே வந்து அப்படியே வரிசையாக லைனில் நின்று வாங்கிப்பாங்க. அன்னைக்கு வந்து என்னென்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் சுண்டல் கொண்டு போயிருந்தேன். இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி வெள்ளை சுண்டல் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒருத்தவங்க புளியோதரை பண்ணியிருந்தாங்க. இன்னும் நம்ம கோவிலில் வந்து கேசரிலாம் பண்ணி கொண்டு வருவாங்க. லெமன் சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல் எல்லாமே. அதுவும் இன்னும் சனிக்கிழமை பிரதோஷம்னா இன்னும் சிறப்பாகவே பண்ணுவாங்க நம்ம கோவிலில். கரெக்டாக 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5 to 6:30 இந்த டயத்தில் வந்து பிரதோஷம் வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருவாசகம் கேளுங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா பார்க்குறவங்களுக்கும் ஓகே, பார்க்காதவங்களும் கண்டிப்பாக திருவாசகம் பாருங்கள், படிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.